ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வாழ்க்கையை எப்படி நம்ம ஹாப்பியாக வாழலான்னு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த செல்ஃப் ரியலைசேஷன், அவேர்னஸ் அதை பற்றி நான் யோசிக்கும் போது அது எனக்கு கிடைச்ச போது நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்குள்ளேயே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுக்கிட்டேன். ஓகே, யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் ரமண மகரிஷி அதான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் மூலமாக நீங்கள் வந்து உலகத்துக்கு உதவி செய்யணும்னு நினச்சா நீங்கள் முதல்ல உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுவே நீங்கள் உலகத்துக்கு செய்கிற நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப பெரிய உண்மை. ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆயிடுவீங்க, நீங்களே பீஸ்ன்னு தெரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு யாராவது துரோகம் பண்ணால் கூட, உங்களை யாராவது ஏமாத்துனா கூட உங்களால் கர்ஸ் பண்ணவே முடியாது. இன்ஸ்டன்ட் நீங்கள் ப்ளஸ் பண்ண வேணால் செய்வீங்க. அந்த டைமில் சரியான கோவம் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அவங்கள ப்ளஸ் பண்ண தான் ஆரம்பிப்பீங்க. இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, அவங்க செய்யலை. நான் எப்படி என்னோட செய்கைக்கு நான் பொறுப்பு இல்லையோ, அது மாதிரி அவங்களும் அவங்களோட செய்கைக்கு பொறுப்பு இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உங்கள்கிட்டருந்து வரவே வராது. அவங்க ஒரு ஹியூமன் பீயிங். அவங்க மூலமாக கான்ஷியஸ்னஸ் தான் நம்மக்கிட்ட ப்ளே பண்ணுதே ஒழிய அவங்க வந்து ஒரு டூல் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. ஆனால் அந்த இன்ஸ்டண்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். நான் இல்லைன்னே சொல்லலை, எனக்கும் கோவம் வரும். பட் நீங்கள் கிராஜுவலி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி நான் வந்து சொல்கிறேன்ல, இந்த வீடியோ நான் பண்ணுறது என்னோடய சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறேன். ஆனால் இதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைக்க தான் செய்யும்னு நான் நம்புகிறேன். இல்லைன்னா நான் என் டைம் எடுத்து நான் உட்காந்து நான் செய்யணும்னு இல்லை. கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக கான்ஷியஸ்னஸ் வந்து இதை பண்ணுது. அதை வந்து நான் அலோவ் பண்ணுறேன். நான் வந்து இவ்வளோ நாளாக என்னென்னா கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன். ஓகே, எனக்கு பீஸ் மட்டும்தான், வேறு ஒன்றும் வேண்டாம். ஹாப்பினஸ் வந்து ரொம்ப டெம்ப்ரரி, நிரந்தரமானது இல்லை, வரும் போகும். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் வீடியோ பண்ணும்போது நான் பிகினிங்கில் என்ன பண்ணேன்னா கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா பீப்புள் வந்து எதுக்கு வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னே புரியாது. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் அவங்க இல்லை, அது கான்ஷியஸ்னஸ் தான் நமக்கு ப்ளே பண்ணுது. அது ஏதோ வந்து நம்மளை வந்து இந்த சீரியஸ் லைஃப்லேருந்து நம்மளை வந்து ஒரு லீஸியாக விடு, இது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்காக கூட அது இருக்கலாம். ஆனால் அந்த பயம், ஒரு ஃபியர் இருக்குது இல்லையா, யாராவது ஏதோ தப்பாக கமெண்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நான் நினச்சேன், அவங்க என்கிட்ட கொஸ்டின் கேட்டால் கூட நான்லாம் ஆன்சர் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு யாரும் ஆன்சர் பண்ணலை, நான் இன்டர்நெட் மூலமாக தான் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அது மாதிரி அவங்களும் கண்டுபிடிச்சிக்கிட்டோன்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் கிளாடிஸ் மெக்காரின்னு அவங்களோட வீடியோ ஒன்று பார்த்தேன். 103 years old அவங்க சொல்கிறாங்க, லைஃப் அண்ட் லவ் ஆர் ஒன். நீங்கள் வந்து லைஃப் வந்து லவ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை அன்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது ஒரு செத்துப்போன வாழ்க்கை மாதிரி தான். லைஃப் வித் லவ் இஸ் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். நான் தேடுறதெல்லாம் இப்போ ஹாப்பினஸ். ஏன்னா எனக்கு பீஸ் நான் தான் தெரிஞ்சு போயிட்டு இப்போ நான் தேடுறது ஹாப்பினஸ். நான் ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணேன். அதாவது நீங்கள் வந்து எப்படின்னா அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம யாருன்னு தெரிஞ்ச பிறகு, இந்த கான்ஷியஸ்னஸ் தான் எல்லாமே தெரிஞ்ச பிறகு ஒரு டெட் எண்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ என்னை பொறுத்தவரையில் எனக்கு யாருமே கைடன்ஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்டர்நெட், யாருமே எனக்கு தனியாக வந்து சொல்லித்தரல. அப்போது ஒரு டெட் எண்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட கேட்டு பார்த்தாலுமே நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லுவோம். உங்கள்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாதீங்க அப்படின்னே சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்துக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மெச்சூரிட்டி, இந்த இதில் வந்து கிரவுண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப இயர்ஸ் ஆகும். ஏன்னா அவ்வளோ கண்டிஷன் ஆக்கப்பட்டிருக்கு இந்த உடம்பு, இந்த மைண்ட் வந்து அவ்வளோ கண்டிஷன் ஆக்கப்பட்டிருக்கு. நான் வந்து அதை ரொம்ப நல்லதுக்குன்னு சொல்வேன். ஏன்னா நீங்கள் அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படின்னா, அந்த கிரவுண்டட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஒன்றும் நடக்காது, அது தன்னாலே நடக்கும். உங்கள் மூலமாக இந்த லைஃப் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது க்ரியேட்டிவிட்டி. இதில் க்ரியேட்டரும் இல்லை, க்ரியேஷனும் இல்லை, ஜஸ்ட் த க்ரியேட்டிவிட்டி. இந்த க்ரியேட்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்கும். இந்த உலகம் எப்படி பியூட்டிஃபுல்லாக எல்லாமே இருக்குது இல்லையா, அந்த டைமில் வந்து உலகம் பியூட்டிஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா நான் மனுஷங்களை விட்டுட்டு பார்த்தா பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்வேன். ஏன் நம்மலாம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது இல்லையா. நம்ம இல்லைன்னா யார் இதை பற்றி பேசுவாங்க. ஸோ இந்த பயம் இருக்குது இல்லையா, ஹாப்பினஸ் கிடைக்கும் ஆனால் சேட்னஸும் கூட வரும். அதனால எனக்கு ரெண்டுமே வேண்டாம்
அப்படின்னு நான் பீஸ்ஃபுல்லாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு டெட் எண்டுனா லைஃப் வந்து உண்மையிலேயே டெட்டாக தான் இருக்கும். லைஃப் வித்தவுட் லவ் இஸ் டெஃபினெட்லி டெட். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவேர்னஸ் செல்ஃப் ரியலைஸ் ஆன உடனே உங்களுக்கு உங்களோட ஹாப்பி என்கிட்ட கேட்பாங்க, உனக்கு வந்து ஒரு கடவுள் வந்து ஒரு வரம் கொடுத்தா என்னை எடுத்துக்கோன்னு சொல்லிடுவேன். எனக்கு இங்கே இருக்க வேண்டாம், என்னை எடுத்துக்கோ அதுதான் எனக்கு வந்து. ஏன்னா செல்ஃப் ரியலைசேஷன் கிடைச்ச பிறமா திரும்ப இந்த பாடி ஃபார்ம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக இது வந்து ஸ்ட்ரகிள்லாம் இருக்க தான் செய்யுது, நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த உடம்பு வந்துருச்சு, இப்போ வந்துட்டு நான் சஃபரிங்கில் இருக்கேன்னா அதுக்கு ரெமெடி என்னன்னு கண்டுபிடிக்கிறது என்னோட வேலை ஆயிடுச்சு. சரியா, அந்த ஃபார்ம் எடுத்தாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. சரியா, இப்போ நீங்கள் இது வந்து லைஃப், உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்கு, அதை நீ வாழ்ந்து பார்க்கணும். வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஹாப்பினஸ் சேட்னஸ் இது வரக்கூடாது. சேட்னஸ் வந்துருமோன்னு ஹாப்பினஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பி ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டேக்னண்ட்டாக இருக்கிற ஒரு சாக்கடை மாதிரி ஆயிரும். நம்ம லைஃப் ரொம்ப டெட்டாக இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னே தெரியாமல் இருக்கும். அதனால நீங்கள் வந்து எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அன்புங்கிறது நீங்கள் எப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அப்போ அதில் அன்பு இல்லாமல் ஆயிரும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு ஃப்ரீடம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லவ் வந்து அப்படியே ஃப்ளரிஷ் ஆகிட்டே இருக்கும். நிறைய இன்னும் கூட 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 அது பியூட்டிஃபுல் ஒரு எப்படி ஒரு தோட்டம் எப்படி அழகழகாக பூ பூத்து இருக்குதோ அது மாதிரி ஆயிரும். நீங்கள் வந்து இப்போ உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ணல, நானே தான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அதுக்கும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன். நான் வந்து ஒரு ஓஷோ அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த உலகத்தை வந்து ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எப்படா நமக்கு யாராவது வந்து குறைவான யாராவது வந்து நீ 100 வயசு இருக்கணும் அப்படின்னு நீ வந்து பிளஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு நீங்கள் பேசாமல் நீ சபிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் லைஃப் வந்து நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த டைமில் நீங்கள் வந்து வளர 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 உங்களுக்கு மெச்சூரிட்டி ஜாஸ்தியாகும். மெச்சூரிட்டி எப்படி ஜாஸ்தியாகும் அப்படின்னா சஃபரிங்ஸ் மூலமாக தான் ஜாஸ்தியாகும். ஓஷோ சொல்லுவாங்க, சேட்னஸ் பிரிங்ஸ் ரூட்ஸ் அண்ட் ஹாப்பினஸ் பிரிங்ஸ் பிரான்ச்சஸ். கவலைப்பட நீங்கள் கிரவுண்ட் ஆகிட்டே இருப்பீங்க, கான்ஷியஸ்னஸில் கிரவுண்ட் ஆகிட்டே இருப்பீங்க. நீ ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான், இதுக்குள்ளே அப்படியே அந்த கவலை வர வர நீங்கள் அப்படியே அதோட மறைஞ்சு போயிடுவீங்க. நீங்கள் இருக்க மாட்டீங்க, இது இருக்காது, அது மட்டும்தான் இருக்கும். மொத்தத்தில் ஒரு லைஃப் இருக்குது. அந்த லைஃப் வந்து அதை வாழ விடணும். இந்த உடம்பு மூலமாக நம்ம கண்ட்ரோல் பார்த்தோம் அப்படின்னா இந்த உடம்பு தான் சஃபர் ஆகுமே ஒழிய வேறு எதுவுமே நடக்காது. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க. அப்போ ஹாப்பினஸ் இருக்கும்போது பிரான்ச்சஸ் வரும், பிரான்ச்சஸ் வந்தால் பட்ஸ் வரும், அப்புறம் ஃப்ளவர்ஸ் வரும், ஃப்ரூட்ஸ் வரும். எவ்வளோ ஹாப்பியான ஒரு இது இல்லையா? அதுக்காக இலை காஞ்சே போகக்கூடாது, உங்கள் பிரான்ச்சஸை யாருமே வெட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது இல்லையா? கண்டிப்பாக யாராவது வெட்ட தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் பிரான்ச்சஸ் கவனிங்க, நீங்கள் வந்து இந்த சைடில் உள்ள இந்த பிரான்ச்சை வெட்டுனீங்க அப்படின்னா இதை விட்டுட்டு இந்த பக்கம் வளர ஆரம்பிக்கும், அப்புறம் இங்கே வளர ஆரம்பிக்கும். அப்படி அந்த இடத்த வெட்டுறோம், ஓகே ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு. அது மாதிரி உங்களை வந்து ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, பட் அவங்கள விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அடுத்த சைடில் நீங்கள் வந்து உங்கள் பிரான்ச் வர ஆரம்பிச்சிடும். உங்களோட வளர்ச்சியை யாருமே தடுக்கவே முடியாது. அவ்வளோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். இந்த லைஃப் வந்து தன்னை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புது பல வகையில். ஒன்று பார்க்குறீங்க, ஏன் வந்து ஒரு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறீங்க, ஒரு சேட்னஸ் இருக்குது, அப்புறமா அது ஹாப்பியாக முடியுது, அதனால நீங்கள் அதை பார்க்குறீங்க இல்லையா? அப்புறம் 2 பக்கமும் இருந்தால் தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நமக்கு. சரியா, நம்ம இந்த கொலையெல்லாம் நடக்குது, அதெல்லாம் பார்க்க பயமாக இருக்குது, பட் அவனை தண்டிக்கிறாங்க. சரியா, இது வந்து ஒரு படம் மாதிரி தான். ஒரு வாழ்க்கையில் எல்லாமே இருக்க தான் செய்யும். அப்போ எனக்கு இது மட்டும் தான் வேணும், இது வேண்டாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது தான் சஃபரிங்ஸ் வர ஆரம்பிக்குது. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான்லாம் இடையில ஏதாவது கஷ்டம் பயங்கரமாக வேலை இருக்கும், அந்த டைமில் இன்னும் கொஞ்சம் நம்மளை ஏதாவது சொல்லும் போது சரியான கோபம் வரும். பட் அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் வரும்போது நான் வந்து பிகினிங்கில் ஆர்கியூ பண்ணேன், அப்புறம் விட்டுட்டு நான் தேங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்களே கூப்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ், அவங்களுக்கு ரொம்ப ஏதோ நான் சர்க்காஸ்டிக்காக நான் சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே ஹார்ட் ஃபெல்ட்டாக நான் தேங்க் பண்ணேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் அது மாதிரி நான் கோத்ரூ பண்ணும்போது என்னோட மெச்சூரிட்டி, நான் வந்து கான்ஷியஸ்னஸில் கிரவுண்ட் ஆகிறது ரொம்ப ஹெவியாக என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ நீங்கள் கான்ஷியஸ்னஸோடு ஒன்றாகும் போது, இந்த லைஃபோடு ஒன்றாகும் போது உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக
ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிராக்குலஸாக அற்புதமாக உங்கள் லைஃப் போகிறத நீங்கள் பார்க்கலாம். யாரையும் வந்து இவங்க நம்மளை அப்ரிஷியேட் பண்ணல அப்பப்போ தோணும். பட் அது வந்து ஒரு மேட்டராகவே தோணாது. போக போக அது உங்களுக்கு பழகி போயிடும். அப்போ நான் நான் எப்போவுமே சொல்வேன், நான் வந்து சரண்டர் பண்ணிட்டேன் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் கிட்ட. இந்த உடம்பை நான் சரண்டர் பண்ணிட்டேன், நான் மைண்டையும் சரண்டர் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய பாடியும் என்னோடய மைண்டும் இல்லை, இது இருக்குது. இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் த கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த பாடி மூலமாக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிடுது. அப்போ நான் அடிக்கடி சொல்வேன், நான் வந்து எதனாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்வேன். ஆனால் நம்ம சொல்கிறோமே ஒழிய அதை நிறைய நேரம் நமக்கே தெரியறதில்ல நம்ம பண்ணுறோமா இல்லையான்னு. அது இப்போது எப்படி சொல்கிறது, நான் ரமண மகரிஷி மேலே வச்சிருக்கிற லவ்னால என்னால் அதை மீறி நீ யாருக்கும் போய் சொல்ல தேவையில்லைன்னா அதை தான் நான் பிலீவ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ நான் வந்து என்ன செய்கிறேன்னா, என் லைஃப் வந்து சப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அவர் சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா அவரே வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்து யாரையும் வந்து கம்பேஷனேட்டாக இருக்காங்க. நிறைய வாட்டி கண்ணீர் விட்டுருக்காங்க அவங்களோட கஷ்டத்தை சொல்லும் போது. ஸோ அவங்களும் அவங்களோட வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் இருக்க தான் செய்யுது. அவங்க எதுக்கும் ஒரு காரணத்துக்காக சொல்கிறாங்க, அது வந்து நம்ம நல்லதுக்கு தான். ஆனால் இது வந்து என்னைய மீறி நடக்கிற ஒரு காரியம். நான் வந்து இப்படி உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா அது வந்து தன்னால் நடக்கும். இது நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறதே கிடையாது, கான்ஷியஸ்னஸ் பண்ணுறது தான். நீங்கள் எதுவுமே செய்யலை, நானும் எதுவுமே செய்யலை, எல்லாமே தன்னால் நடக்கிற ஒரு காரியம். அப்போ நீங்கள் வந்து எப்படி அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ரமண மகரிஷி 2 காரியம் சொல்லுவாங்க, சரண்டர் அண்ட் டோட்டல் அக்செப்டன்ஸ். இது இருந்தால் போதும். மொத்தமாக நீங்கள் வந்து சரணாகதி பண்ணிடுங்க, மொத்தமாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது வேணும் இது வேண்டாம் அப்படி சொல்லாதீங்க. உங்கள் லைஃப்பில் என்ன வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக உங்களை வந்து யாராவது ரொம்ப அப்யூஸ் பண்ணுறாங்க, ஃபிசிக்கலி உங்களை அடிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அதனால நீங்கள் அங்கேயே பொறுத்துக்கிட்டுருங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வரணும். உங்களுக்கு சேஃபாக ஒரு இடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு வெளியே வர பாருங்க. பட் மென்டலி சில டைம் வந்து உங்களுக்கு உங்கள் வழிக்கு போகாமல் ஒரு காரியம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காரியம் போகலை அப்படின்னா நீங்கள் அங்கேயே வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி நீங்கள் எப்படி வாழ முடியும்னு பாருங்கள். ஏன்னா விமனாக இருக்கும் போது நமக்கு ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம இங்கே இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போய் எப்படி வாழ போகிறோம்? அங்கேயும் யாரும் உங்களை கஷ்டப்படுத்த தான் செய்வாங்க. எங்கேயுமே வந்து கஷ்டமே இல்லாமல் சந்தோஷம் மட்டும் தான் இருக்குமானா கிடையாது. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பாருங்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள், தனியாக இருந்ததுனால அவங்களுக்குலாம் என்ன ஆகுதுன்னே தெரியல. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட முடிஞ்ச டைமை நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து எங்கே போனாலும் சரி உங்கள் உடம்பு உங்களோட ஒட்டிகிட்டு தானே இருக்குது, உங்கள் மனசு உங்களோட தான் ஒட்டிகிட்டு இருக்கு. நான் ஒரு பீரியடில் சொல்வேன், இந்த சோகால்டு என்லைட்டன்மெண்ட் வந்த புதுசில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, எதை பற்றியும் பயப்பட மாட்டேங்க. ஆனால் மனுஷங்களை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பொய் தான், எல்லாமே பொய் தானே. அவங்கள பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும். ஐயோ, அதனால் ரொம்ப ஐசோலேட் ஆயிடுவீங்க. அவங்க கூடலாம் பேச மாட்டீங்க ஜாஸ்தி. ஒரு பயம் அவங்கள பார்த்தாலே. வேறு இப்போ சாவுக்கு சுத்தமாக பயம் இருக்காது. அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்க, வந்துட்டா நல்லதே அப்படின்னு நினைப்பீங்க. மக்களை பார்த்தா ரொம்பவே பயமாக இருக்கும், என்ன பண்ணுவாங்களோ எந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஃபியர் போகும். ஏன்னா மாயையான உலகத்தில் வாழ்கிறோம், எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். காமெடி தானே, இது ஒரு காமெடி பண்ணிகிட்ருக்கு. அந்த காமெடி ஷோவில் நம்ம வந்து சீரியஸாக நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இதான் நடக்குது. இது எல்லாத்தையும் வந்து பழகி நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த லைஃப் இருக்குது. நம்ம சீரியஸாக போயிட்டு எல்லாத்தையும் சீரியஸாக எடுக்க லைஃப் ரொம்ப டிஃபிகல்ட் ஆகும். நான் சொல்கிறது ஈஸி, நம்ம சீரியஸாகவே வளர்ந்துட்டோம். எதையுமே வந்து ஃபன்னாக நம்ம எடுத்துக்கிட்டால் அடுத்தவங்களுக்கு ஃபீல் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரீயாகவே நம்ம ஒரு சுற்று வட்டாரத்தில் இருக்கும் போது நமக்கு காமெடியாக தெரிஞ்ச காரியத்தை கூட நம்ம சிரிக்க முடியாது, அமைதியாக தான் இருக்கணும். அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் வாழ்தான். ஆனால் நமக்குள்ளே தெரியும், நமக்குள்ளே நம்மளோட ஃப்ரீடம் நமக்கு தெரியும். நமக்குள்ள ஃப்ரீடமை நம்ம எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துனா நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா? துரோகம் பண்ணாத வரைக்கும் அவங்க அதுக்காக கஷ்டப்பட்டால் நம்ம அதனால் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட ஃப்ரீடம் உங்களுக்கு முக்கியம். அவங்க ஃப்ரீடமை நீங்கள் எடுக்கக்கூடாது, உங்கள் ஃப்ரீடமை அவங்கள எடுக்க விட வேண்டாம். இதுதான். இப்படி வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா, நம்ம சரண்டர் அப்படின்னா ஆக்சுவல் மீனிங் என்னென்னா அலோவ் பண்ணணும். இந்த லைஃப் வந்து
நீங்கள் அலோவ் பண்ணணும். அது எப்படி அதோட போக்கில் நீங்கள் விட்டுறணும். அது என்ன உங்கள் பிள்ளையா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு? பிள்ளைய கூட நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த ஃபியர் இருக்குது, ஐயோ எங்கே தப்பான வழியில் போயிருமோ இப்படி போயிருமோன்ற இதில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ என் பையன் வந்து படிக்கிற காலத்தில் ஹை ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே ஃபோனை இவ்வளோ நேரத்துக்கு மேலே பண்ணாத, ஃபோனை வெளியே வச்சுட்டு தூங்கு, இவ்வளோ நேரத்துக்கு தூங்கிடணும் அப்படிலாம் நான் வந்து கண்ட்ரோல் போடுற வரைக்கும் நாங்கள் 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வரும். எப்போ அவன் காலேஜ் போக ஆரம்பித்தானோ அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். இப்போ என் பொண்ணு சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அவள்கிட்ட நான் இருக்க முடியாது, ஏன்னா அவளையும் இப்போ கண்டிஷன் போடுறேன், உன் ஃபோனை வெளியே வச்சுட்டு தான் நீ தூங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிஷன்ஸ் போடும்போது, கண்ட்ரோல் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஒரு ரிஃப்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து அந்த ஃப்ளோ ஆகவே ஆகாது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த உலகத்தில் இருக்கோமே, நம்ம சொல்லி தான் ஆகணும். அந்த பிள்ளைங்க ரொம்ப நேரம் ஃபோனை வச்சுட்டுலாம் இருக்க முடியாது இல்லையா? அதனால அது போகிறபடி போகட்டும். எப்போ அதுக்கு அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அது நான் பண்ணலை எதுவுமே, அது நடக்குது சரியா? அதனால் நீங்கள் வந்து அலோயிங் அப்படின்னா இந்த லைஃப்பை வந்து நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது. உங்கள் பிள்ளைங்கள வேணால் நீங்கள் சொல்லலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் அதுவுமே உங்கள் கையில் இல்லை. உங்கள் மூலமாக ஏதோ நடக்குது, அது கண்ட்ரோல் ஆக முடியாதுன்னா ஆக முடியாது தான், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் அலோயின்னு சொல்லிட்டு என்னை வந்து நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப என்னை வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்க காரியம் என்ன, அதை பண்ணுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்க காரியம் இந்த கான்ஷியஸ்னஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லணும், யாருக்கோ சொல்லணும். அது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ். இதை விட ஒரு நன்மை நான் யாருக்குமே செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய உங்களுக்கு பணம் கொடுத்தா கூட நான் அது காலியாக போயிடும் இல்லையா? ஆனால் இது வந்து உங்களோட லைஃப்பை வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குமோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும். எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, அவங்க மட்டும் என்கிட்ட அடிக்கடி கேட்பாங்க. எனக்கு அவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்கள் என்னை கேட்குறதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், நான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இதை பற்றி ஷேர் பண்ணும்போது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் அதை செய்யவே இல்லை. ஏன்னா நான் அதை கண்ட்ரோல் பண்ண அது ஒரு ஒரு டெட் லைஃபாகவே தான் இருந்துச்சு. இப்போ வந்து நான் உங்ககிட்ட நான் இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் யாருமே இது வரைக்கும் என்னை கமெண்ட் பண்ணலை, தெரியல நீங்கள் பார்க்குறீங்களான்னு கூட. பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாராவது 2 பேர் கேட்டால் கூட அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லது தானே. அதனால் தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வாட்ச் பண்ணி இது உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது இந்த வீடியோஸை வந்து நான் தமிழில் பண்ணுறதுக்கு 2 ரீசன் இருக்குது. என்னென்னா, நான் இது வரைக்கும் நான் வந்து இந்த ஜேர்னியில் வரும்போது எங்கேயாவது ஒரு தமிழ் ஆடியோவோ வீடியோவோ இருக்கா, ரமண மகரிஷியோடைய ஆடியோ கேட்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன், ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்களேன், இவங்களோட பேரெல்லாம் சொன்னேனே, ரூபத் ஸ்பைரா, மூஜி, பாப்பாஜி, நிசர்கதத்த மகராஜ், எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும், உங்களுக்கு தமிழில் இருக்கவே இருக்காது. ஸோ எனக்கு இப்போ நான் உங்களுக்கு தமிழில் பேசும்போது என்னோட உள்ளத்துலேருந்து நான் உங்களுக்கு பேச முடியும். நான் ஒரு மேக்கப் பண்ண வேண்டாம். எப்போவுமே உங்களோட லாங்குவேஜ் மாதிரி ஒரு கன்வீனியன்ட் கம்யூனிகேஷன் எங்கேயுமே இருக்க முடியாது. ஸோ நான் மிஸ் பண்ண ஒரு விஷயத்த நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு கவலை இல்லை எத்தனை வியூஸ் போகுது, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. யாருக்காவது 2 பேர்த்துக்கு உபயோகமாக இருந்தால் கூட போகும். அதுவும் என் கையில் இல்லையா? அந்த கான்ஷியஸ்னஸ் என்ன முடிவு பண்ணியிருக்கோ அதுதான். பட் நான் அதை ஹாப்பியாக நான் எடுத்துக்கிறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ மற்றவங்க சந்தோஷப்படும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அது சந்தோஷமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி நீங்கள் வந்து இந்த டாக்டர் கிளாடிஸ் மெக்கரியோடைய 103 வயசு உள்ள அவங்களோட இதை பாருங்கள், அந்த வீடியோ யூடியூப் முடிஞ்சால் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அவங்க எப்படி வாழ்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஏன்னா வயசாக 103 வயசுனா பாருங்கள், அதுவும் வந்து ஒரு என்லைட்டன் பர்சன், அவ்வளோ வயசு இருக்கும்போது எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும். நான் அவங்கள பற்றி ரொம்பலாம் பார்த்தது கிடையாது, என்லைட்டண்டான்னு கூடலாம் எனக்கு தெரியாது. பட் லைஃப், ஷீ இஸ் கம்ப்ளீட்லி எ லைஃப். அவங்க இவ்வளோ வயசுலேயும் வந்து இன்னும் ஏதோ பண்ணணும், புக் எழுதுகிறாங்க, சும்மா அப்படி உட்காரணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நீங்கள் வந்து என்லைட்டன் பர்சன் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சைலண்ட்டாக உட்காந்துறோம். அதுதான் நான் வந்து அப்படி தான், சும்மா உட்காந்தா போதும். பி ஸ்டில்னு ரமண மகரிஷி சொல்கிறாங்க. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். நீங்கள் சும்மா இருந்து நீங்கள் யாருன்னு, நானே தேவன் என்று அறியுங்கள்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மை. நீங்கள் வந்து அது
கண்டிப்பாக அது அவர் சொல்கிறத நீங்கள் கேட்டுகிட்டே இருக்க என்ன ஆகும்னா கிரவுண்ட் ஆகிட்டே இருப்பீங்க. அந்த கான்ஷியஸ்னஸ் எல்லாமே இதுதான். இதை விட்டு வெளியே வந்துடுங்க. எப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறீங்களான்னா மெடிடேஷன் தனியாலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். உங்கள் லைஃப் வந்து ரொம்ப அப்படியே மெடிடேட்டிவ் ஆயிரும். நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸோட ஒன்றாயிருவீங்க. அதுதான் அது அது அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா நீங்களே வந்து மெடிடேஷன் ஆயிடுவீங்க. நீங்கள் தனியாக அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணவே தேவையில்ல. ஸோ அந்த கிரவுண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. நீங்கள் அரைகுறையாக இருந்துட்டு நீங்கள் யாருக்காவது போய் சொன்னீங்க அப்படின்னா தப்பாக கைட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் கிரவுண்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே இல்லவே இல்லை. இப்போ இந்த பாடி இங்கே இல்லவே இல்லை. பேசுகிறது அந்த கான்ஷியஸ்னஸ். இதனால் வர்ற நஷ்டமோ லாபமோ எதுனாலும் கான்ஷியஸ்னஸ்க்கு தான். எனக்கு ஒன்றும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கை இந்த லைஃப் வந்து எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணுறதும் கான்ஷியஸ்னஸோ அதை நான் அப்படியே அதுக்கிட்ட விட்டுடுறேன். இந்த லைஃப் வந்து நான் எப்படி வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக ஆக்குறதுன்றது டிசைட் பண்ணுறதும் கான்ஷியஸ்னஸ் தான். ஸோ நீங்கள் வந்து எதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்காதீங்க. அதை பாட்டுக்கு விட்டுருங்க. உங்களுக்கு சந்தோஷம் நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற காரியம் எது? நீங்கள் உண்மையிலே உங்களை ஹாப்பியாக ஆக்குற காரியம் எது? நீங்கள் நிறைய பேர் யோசிக்கவே அதுக்கெலாம் டைமே இருக்காது. இப்போ நான் அமெரிக்காவில் வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிற காரியம் என்னென்னா நிறைய டைம், எக்கச்சக்கமாக டைம் இருக்குது. நீங்கள் வந்து இவங்களை கூப்பிடணும். நானும் வீட்டுக்கு நேற்று கூட 2 ஃபேமிலி வந்தாங்க சாப்பிட்றதுக்கு. கூப்பிட்டு தான் செய்வோம். பட் வருவாங்க போவாங்க. நீங்கள் போய் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி 2 மணி நேரம் பேசணும், இவங்களை கூப்பிடணும், அது மாதிரி இருக்கவே இருக்காது. ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கும். ஆனால் அந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் உங்களோட ஹாப்பினஸ், உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற காரியம் என்னதுன்னே வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கிறீங்களே. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் மூலமாக தானே கான்ஷியஸ்னஸ் வந்து வெளிப்படுது. அப்போ நீங்களே உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா வேறு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நீங்கள் நினைப்பீங்க இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம், அதனால தான் நம்ம ஹாப்பியாக இல்லை, நம்ம சேடாக இருக்கோம். கிடையாது. யாருமே உங்களோட சந்தோஷத்துக்கும் உங்களோட கவலைக்கும் காரணம் கிடையாது. நீங்கள் தான் காரணம். இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு பெஸ்ட்டாக உண்மையாகவே உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற காரியம் எதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ நிறைய பேத்துக்கு தெரியாது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை செய்ய நிறைய பேருக்கு, சிலருக்கு தெரிஞ்சிடும். எனக்கெலாம் வந்து எப்போவோ தெரிஞ்சுட்டு, ஆனால் என்னால் முடியல. என்னால் ஒரு ஃபியர் இருந்தது. 2வது நான் லவ்ங்கிற பேரில் ஒபீடியன்ஸ் இருந்தது. நிறைய வாட்டி இப்படி ஒபே பண்ணுறதுனால நம்ம நிறைய கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம். சில வாட்டி அது நல்லதுக்கு தான் முடியும் இல்லையா? நம்ம ஒபே பண்ணுறதுனால நல்ல விஷயங்கள். இப்போ வந்து நான் ரமண மகரிஷி அவ்வளோ நான் ட்ரஸ்ட் பண்ணல அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் வந்தே இருக்க மாட்டேன். இந்த கான்ஷியஸ்னஸோடு நான் ஒன்றா இருக்கவே மாட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருங்க. அவங்கள பிடிச்சிக்கோங்க. ஒரு பீரியடில் தன்னால் அதை வந்து உங்களால் அதுக்கு மேலே சப்ரஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் வந்து நினைப்பீங்க இதுக்கு நான் பண்ண நீங்கள் உங்கள் ஹாப்பினஸ் நீங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தன்னால் கான்ஷியஸ்னஸ் உங்கள் மூலமாக வெளிப்படும். அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழணும். அதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கீங்க. இந்த லைஃப்பை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சு அதை சாகடிக்கிறதுக்கு இந்த ஃபார்ம் இல்லாமே இருந்திருக்கலாம் இல்லையா? நான் எவ்வளோ இந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கு முக்கியமோ அவ்வளோ முக்கியம் நீங்களுமே. நீங்கள் முக்கியமான ஒருத்தங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்போது நீங்கள் முக்கியம்னா உங்களோட ஹாப்பினஸும் இந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கு முக்கியம். ஆனால் அந்த ஹாப்பினஸ்க்கு காரணம் என்ன? நான் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தானே ஒழிய வேறு யாரும் உங்களுக்கு நீ இது பண்ணால் ஹாப்பியாக இருப்ப, அது பண்ணால் ஹாப்பியாக இருப்ப வேறு யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் தான் வந்து அதை முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், நான் ஹாப்பியாக இருக்கேன் என்ன செய்யணும்னு சொல்லி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். நான் வந்து எப்போயோ தெரியும் எனக்கு, நான் வந்து யூடியூப் வீடியோ பண்ணணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், என்னோடய ஹாப்பினஸ் ஷேர் பண்ணணும், நான் அப்போ ஹாப்பியாக இருப்பேன்றது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் பண்ணவே இல்லை. இப்போது இது வந்து என் மூலமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு தெரியும் இது வந்து ஒரு மிராக்குலஸ் லைஃபாக இருக்கும் அப்படிங்கிறது, ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் வந்து நான் அடுத்த வீடியோ பண்ண முன்னாடி, அடுத்த வாட்டி உங்களை பார்க்க முன்னாடி நீங்கள் வந்து முடிஞ்சால் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு. இல்லை நீங்கள் ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. நீங்கள் கமெண்ட்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் டைரி எடுத்து நீங்கள் என்ன பண்ணால் ஹாப்பியாக இருப்பீங்க ஹானஸ்ட்டாக, உங்களுக்கு ஹானஸ்ட்டாக எழுதுங்க. அதுக்கப்புறம் அதுக்குரிய ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம்.